ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் ஆக்சுவலாக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே ஹோம் சிக் இருக்கிறதுனால நான் வீடியோ போடல. இது ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு தான். நான் வந்த அன்னைக்கே எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் தான். காரில் வந்தோம் அப்படிங்கிறதுனால நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் இருந்து. இது என்ன அப்படின்னா, உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் கொஞ்சம் பச்சரிசி எங்கள் அம்மா வறுத்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கேயே அரைச்சிருக்க வேண்டியது. ரைஸ் மில் அன்றைக்கி க்ளோஸ்டு. அதனால நான் ஊருக்கு கொண்டு வந்து அரைச்சிக்கிறேன் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நிறைய பலசரக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது மிளகாய் பொடி, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா பண்டு போட்டிருந்தாங்க. அதனால அதில் கொடுத்த நிறைய திங்ஸ் எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு, அப்புறம் ஸ்வீட்ஸு, இது நல்லெண்ணெய். எண்ணெய் சில பேர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் காசு கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இது பூண்டு. நெக்ஸ்ட்டு இதுவும் துவரம் பருப்பு தான். இது ஜிஆர்பி குலோப்ஜாம். அப்புறம் இது பஜ்ஜி பவுட்ரு, முறுக்கு பவுட்ரு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. இது ஆட்டா ஃப்ளோர். நெக்ஸ்ட் இது பாசிப்பருப்பு. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலுமே இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ மேரிட் ஆன பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்குமே இந்த மாதிரி கொடுத்து விட்டாதான் அது ஒரு ஹாப்பினஸ்ஸு. அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்து அங்கங்கே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அன்றைக்கி டின்னர் என்னோடய ஃபேவரட் தேங்காய் சட்னி தான் நான் பண்ணியிருந்தேன். தோசை ஊற்றி தேங்காய் சட்னி சாப்பிட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான். பாய்.